ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 22ஆம் தேதிங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிட்டு சிவன் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. 6 குடையவன் 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். கூட செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. எந்த விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எந்த விதமான சூழலிலும் பணத்தை கடனாக வாங்கி நீங்கள் நிலைமையை சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க. கடன் வாங்காமல் எப்படி நிலைமையை சமாளிக்கிறது அப்படின்றத நீங்கள் சிக்கனமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு பணத்தை மிச்சம் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு வகையில், அலர்ஜி ஏற்படக்கூடிய வகையில் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க. இந்த மாதிரி உணவுகளை அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். மேலும் நீங்கள் செல்லும் இடங்கள் சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. நீங்களும் நல்ல கிளீனாக ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும். எனவே அலர்ஜி தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தள்ளி இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த தினம் அழகாக மாறுங்க. அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களால் வாங்க முடியும். அதனால் ஆனந்தம் பெருகக்கூடிய இன்பமான ஒரு நாள். இந்த தினம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியுங்க. உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மறைமுகமான தடைகள் எது இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. எனவே உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய தடைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் அதை விளக்குவதற்கான வழிமுறைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ அது முதல் படின்றதை நீங்கள் கண்டிப்பாக அமைய பெறுவீங்க. சில பேருக்கு கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரியான வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது நல்ல வாய்ப்புகளை சேருங்க. மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா திடீர்னு சில தன வரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் வியாபாரிகள் கொஞ்சம் பொருளாதார சொந்தமான விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் இன்னும் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. வியாபாரத்தில் விழிப்புணர்வு தேவை. உங்களது அலுவலக பணிகள்லாம் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால உத்தியோகர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது நண்பர்களே. ஆனால் சோம்பேறி குணத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. நீங்கள் எல்லாரும் கூட ஒத்துழைத்து உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக முடிப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ள வேண்டும். சும்மா சோர்ந்து இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. நீங்கள் பணத்தை சேவிங் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையை மனதில் வைத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சரியகரமாக அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள முடியுங்க. சேவிங்ஸை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். சரியான முறையில் உங்களால் பணத்தை ஹேண்டில் பண்ணி நீங்கள் நிறைய சேவிங்ஸை உருவாக்குவதற்கும் ஒரு நாளுங்க. அதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இன்றைய தினம் ஏதாவது மத இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் கோயில் குளம் ஏதாவது போயிட்டு வர்றது உங்களுக்கு ஆன்மீக சொந்தமான பயணங்கள் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையிலான உறவு மேஜிக்கலாக சூப்பராக அமையக்கூடிய ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைப்பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க. ஸோ அற்புதமான ஒரு நல்ல சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். மறுபடியும் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான நல்ல ஒரு காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சேருங்க.
அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேகமாக துரிதமாக நடைபெறதுனால நல்ல ஒரு அந்தஸ்து செல்வாக்கு பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு அலுவலக பணிகள் ரீதியாக வந்து சேருங்க. நீங்கள் வந்து வேலை திறன் வந்து சிறப்பாக வெளிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கான்டாக்ட் ஸ்கில்லையும் நீங்கள் வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வகையில் உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய எல்லா சோர்ஸும் உங்களுக்கு இருக்கிறது. திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு உறுதியாக வந்து உணரக்கூடிய வாய்ப்பில் வந்து உங்கள் வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தருவார். அதனால் இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள் வாழ்க்கை துணை செய்து தர காத்திருக்காரு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக பல வெற்றிகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. பயணங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடிப்பீங்க. வர வேண்டிய பழைய பாக்கியும் வசூலாகும். அதனால டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் சீராக ஒழுங்காக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள், தேவையான வளர்ச்சிக்கு தேவையான முன்னேற்றகரமான பாதைக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல ஆதரவும் உங்களுக்கு மாற்றினத்தவர்கள் மூலமாக கூட ஏற்படலாங்க. எனவே உதவிகள் நிறைந்த நாள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருங்க. மேலும் கடன் வாங்காம இருக்கக்கூடிய சூழல்களை சமாளிங்க. அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினத்தை. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒயிட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. பொறுமையாக நிதானித்து உங்களுக்கான வேலைகளை வந்து நீங்கள் சிறப்பாக அனலைஸ் பண்ணி செய்யுங்க. குறிப்பாக அரசு தொடர்பான கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக நடந்து கொண்டால் வெற்றிகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நல்ல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. பொருளாதார ரீதியாக வந்து சேருங்க. ஏன்னா எதிர்பாராத தன வரவுகள், திடீர் பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக வந்து சேருங்க. சில பேர் வெளிநாடு அல்லது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ சாதகமாக அமையும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாளுங்க. நல்ல வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளை வந்து சேர்ந்து உங்களுக்கு அதிகமான இன்பத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வியாபாரிகள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய தடைகள் என்ன இருக்குது அப்படின்றத, மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை கூட நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. எனவே இன்பமான ஒரு நாளாக இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.